Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2ல 7th sum. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 mark question. இது வந்து ப்ரீவியஸாக வந்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இஃப் ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் 2 ஸ்பியர்ஸ், ரெண்டு ஸ்பியருடைய ரேடியோடைய ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ரேஷியோன்னா என்னென்னா, இப்போ ரேஷியோ வந்து நான் ரேடியஸ்க்கு எடுக்கிறேன், அதனால் ஆர்ன்னு எடுக்கிறேன். R/R நான் எடுக்க முடியாது. இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 1க்கு 1ன்னு எடுத்துக்கிறேன், ஸ்பியர் 2க்கு 2ன்னு போட்டுக்கிறேன். R1/R2. இதை வந்து அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 4:7 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் V1:V2ன்னு எடுத்துப்போம். வால்யூம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த செகண்ட் ஸ்பியர், இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஸ்பியர் ஒரு 2 ஸ்பியர் இருக்கிறதுனால ஸ்பியர் 1 ஸ்பியர் 2ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்பியர்ஸ். 2 ஸ்பியர் இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுனால நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் கவனிங்க கரெக்டாக. லெட் அஸ் கன்சிடர் 2 ஸ்பியர். 2 ஸ்பியரை வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அதில் வந்து ஸ்பியர் 1 அண்டு ஸ்பியர் 2, ஸ்பியர் 1 ஒன்று ஸ்பியர் 2 ஒன்று, 2 ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பியர் 1க்கு ரேடியஸ் வந்து R1 இருக்கும், வால்யூம் வந்து V1 இருக்கும். அதை நம்ம இங்கே சொல்லணும்ல, ஸோ அதை வந்து சொல்லிடலாம். ஃபார் ஸ்பியர் 1, ஸ்பியர் 1க்கு ரேடியஸ் வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா R1 அண்டு அதோடைய வால்யூமை ஈக்குவல் டு V1 எடுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்பியர் இருக்கும், செகண்ட் ஸ்பியர் இருக்குங்களா, ரெண்டாவது ஸ்பியருக்கு அதுக்கான ரேடியஸை வந்து நம்ம இது R2ன்னு எடுக்கிறோம். இதோடைய வால்யூம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்பியருக்கு V2ன்னு எடுத்துருக்கேன். ஏன் வால்யூமுக்கும் ரேடியஸை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலாவில் வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன ஃபார்முலான்னு செக் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் நத்திங் பட் 4/3 pi r³ cubic units. இதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஆர் மட்டும்தான் ரிலேட்டடாக வரும். ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதனால ரேடியஸ் 1, ரேடியஸ் 2, வால்யூம் 1, வால்யூம் 2. இவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்ஸ். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், டு ஃபைண்ட் the ratio of the 2 spheres, their volumes. அதாவது to find the ratio of the 2 spheres, 2 ஸ்பியர் உடைய ratios in volume, வால்யூம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா we have to find the ratio of the volumes of the 2 spheres நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து find the ratio of the sphere in volumeஸில் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அந்த வால்யூம்ஸில் நான் ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும். ரேஷியோனா என்ன, A/B அப்படின்றது தான் நம்ம A/Bன்னு சொல்லுவோம். அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது வால்யூம்ஸ். அப்போ வால்யூம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, ஸ்பியர் 1உடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2, ரெண்டாவது ஸ்பியருடைய வால்யூம். அதுதான் நமக்கு என்ன இருக்கும்னா ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ். அப்போ ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ்னால் V1:V2. இந்த V1:V2ன்றது V1 டிவைடட் பை V2. V1ன்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், V2ன்றது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 2. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 1க்கு ஃபார்முலா எழுதணும். ரைட்டுங்களா? ஸ்பியருக்கு ஃபார்முலா வால்யூம் வந்து 4/3 எழுதுவோம், பை எழுதுவோம், R³ எழுதுவோம். இந்த இடத்துல ஸ்பியர் 1, ஸ்பியர் 1க்கு ரேடியஸ் என்ன, R1, அதனால இதை R1 எடுக்கிறோம். இது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ன்றதுனால இந்த இடத்துல V1 டிவைடட் பை V2ன்னு நம்ம சொல்கிறோம். டிவைடட் பையில் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் 2, ஸ்பியர் 2க்கு வால்யூம், ஸ்பியருடைய வால்யூம் என்ன, 4/3 × pi r³ எழுதுகிறோம். இந்த வால்யூம் 2 வந்து ஸ்பியர் 2க்கானது, ஸ்பியர் 2க்கான ரேடியஸ் வந்து R2. ஃபைனலாக நமக்கு இந்த 4/3 பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா R1³ டிவைடட் பை R2³ வந்துடுச்சு. இவங்க ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவனில் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ R1³ பை R³ கண்டுபிடித்தோன்னா அதுதான் வந்து இதோடைய வால்யூமோடைய ரேஷியோ ஆஃப் த வால்யூம். சரிங்களா? ரேஷியோ ஆஃப் த ரேடின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ ரேஷியோ ஆஃப் த ரேடின்னு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்த 2 ஸ்பியருக்கான ரேடியஸ்க்கான ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து R1/R2 அவன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 4/7 சொல்லியிருக்காங்க. சி R1:R2, அதுதான் நமக்கு 4:7 கொடுத்துருக்காங்க. அதனால் இது R1 டிவைடட் பை R2ன்னு எழுதுகிறேன். S2னா டிவைடட், 4:7 அப்படின்றது 4/7. R1/R2ன்றது 4/7. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா ரேஷியோ ஆஃப் த வால்யூம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ், ரெண்டுத்தோடைய ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ணுங்களா, அது வந்து நமக்கு R1³ டிவைடட் பை R2³.
அங்கே ஆல்ரெடி R1ன்றது 4, R2ன்றது 7 இருக்குது. R1 டிவைட் பை R2 நான் எழுதி இதை ஹோல் க்யூப்னு எழுதுகிறேன். இப்போ ஆல்ரெடி R1 பை R2 நமக்கு தெரியும் 4/7. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், R1 பை R2க்கு 4/7 கொடுங்க. இதை க்யூப் பண்ணுறோம். க்யூப் பண்ணும்போது மேலே வந்து 4 க்யூப் டிவைடட் பை 7 க்யூப். 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 16 4s are 64 ஆகிடும். 7 க்யூப் அப்படின்னா 7 7s are 49, 49 கூட ஒரு 7 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 9s are 63, 6 7 4s are 28, 30 34 343 வரும். இப்போ நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் தானே ஃபைண்ட் பண்ணோம். அதுதான் நமக்கு R1 க்யூப் டிவைடட் பை R2 க்யூப். இதோடைய ஆன்சர் தான் நமக்கு 64 டிவைடட் பை 343 வந்திருக்கு. இப்போ இது டிவைடில் இருக்குது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோனா என்ன பண்ணணும், is to அப்படின்னு எழுதணும். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரில் ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ், அந்த ரெண்டு ஸ்பியரோடைய வால்யூம்ஸ்க்கான ரேஷியோவை நம்ம என்ன சொல்கிறோன்னா R1 is to R2, R1 cube by R2, R1 cube is to R2 cubeன்றோம். அது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 64 is to 343. இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.